எபிசோட் அகாடமி பத்தி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு காலகட்டத்துல ஹிடன் லீவ் வில்லேஜ்ல வந்து இது ஒரு ட்ரைனிங் சென்டரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4th கிரேட் நிஞ்சா வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல வந்து ஒரு அமைதி நிலவுச்சு. அப்புறம் எல்லாருமே ஒண்ணு மண்ணுமா இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் சென்டர் இடத்த வந்து என்னதான் மாத்திட்டாங்கன்னா ஒரு அகாடமியா மாத்திட்டாங்க. அது மாடர்ன் அகாடமியா மாத்திட்டாங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அகாடமிக்கு தான் பர்ட்டோ வந்துகிட்டு இருக்கான். இந்த அகாடமில நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 2 வாரம் நீங்க சஸ்பெண்ட் ஆயிட்டீங்க. இதுல இந்த பேச்சு வரன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிகாடாய் பர்ட்டோவை பத்தி. பர்ட்டோ ஷிகாடாய்ட்ட சொல்றான், ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, வாடா கிளம்புன்னு சொல்லி டெங்கியும் பர்ட்டோ ஷிகாடாய் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ கிளாஸ் ரூம்குள்ள வரான். நான் தாண்டா பர்ட்டோ உசுமாக்கி, உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ யாருன்னு காட்ட வாய் மூடிட்டு வான்னு சொல்லிட்டு ஷிகாடாய் உள்ள கூட்டு போயிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். எல்லாரும் இவனே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உசுமாக்கியோட பையன் சொல்லிட்டு நான் பண்ண சம்பவத்தினால எங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்கடா. அதனால என்ன 2 வாரம் உட்கார வச்சு படின்னு சொல்லி நீ பாடா படிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சுத்தி பசங்க எல்லாம் பேசுறாங்க, இவன் பண்ண தப்புக்கு ஏன்டா இவனை பனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அவங்க இந்த ஊரே அழிக்க பார்த்தவன் இவனை எது பனிஷ் பண்ணாம வெறும் 2 வாரம் லீவுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களா, என்னடா நடக்க சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க உடனே டெங்கி பாத்துக்கிட்டே இருக்கான். என்னடா பர்ட்டோ பத்தி பேசுறாங்க, பர்ட்டோ டென்ஷன் ஆயிரும் சொல்லிட்டு பர்ட்டோ பாக்கான். ஷிகாடாய் சொல்றான், டேய் இதெல்லாம் கவனிக்காத டெங்கி, நம்ம வேலையை மட்டும் பாப்போன்னு சொல்றான். அவன் ஊர் மக்கள் பேசுறத பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்றான். டேய் என்னோட புக்கே நான் மறந்து வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. முத நாள்ல ஏன்டா இந்த கூத்து பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிகாடாய். பார்த்தா பர்ட்டோ ஷிகாடாய் புக்குக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் கடைசி பெஞ்ச கட்டுறாங்க. சோச்சோன்னு ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அந்த சோச்சோனுக்கு பொண்ணு வந்து யாரோட பொண்ணுன்னா சோச்சியோட பொண்ணு. அப்புறம் சாரடான்னு ஒருத்தியை கட்டுறாங்க. சாரடா வந்து யாரோட பொண்ணுனா சாஸ்கி சக்குராவோட பொண்ணு. பார்த்தா அவனுக்கு பக்கத்துல வந்து ஒரு கண்ணாடி போட்டு பொண்ணு இருக்கா. அவதான் வந்து கிளாஸ். சோச்சோ சொல்றா, அவன் எப்பவுமே அவன ஒரு மனுஷனா மதிக்கன்னு சொல்றது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. சாரடா நீங்க எல்லாம் ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தானே, நடிக்காத, தெரியாத மாதிரி இருக்கியப்பான்னு சொல்லிட்டு சோச்சா கேட்டுக்கிட்டு இருக்கா. எங்க அம்மா அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதனால அவன் எனக்கு தெரியும்னு சொல்றா சாரடா. ஆனா இவங்களும் எனக்கு ஃப்ரெண்டா இருக்க தகுதியே கிடையாது சொல்லிட்டு இருக்கா பர்ட்டோவை பார்த்து. இவன் தான் மொக்க, ஆனா அவங்க அப்பா உண்மையில மாசுன்னு சொல்றா சோச்சோ. லார்ட் நருட்டோ த ஹொக்காகே 7th ஹொக்காகே உண்மையிலே வேற லெவல் சொல்லிட்டு ஒருத்த வாழ்ந்த இந்த மாதிரி மனுஷன் மாதிரி தான் வாழணும்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. அடுத்து ஈனோஜின் ஒரு பையன் வரான். அந்த ஈனோஜின் பையன் யாருன்னா ஈனோக்கும் சாய்க்கும் பிறந்த பையன் தான் ஈனோஜின் சொல்லிட்டு வரான். ஹொக்காகேயோட பேர்ல தானே வாழ்ந்துட்டு வரான்னு சொல்லிட்டு வரான். சொன்னு கிளாஸ் ரப் செதறிட்டா. கிளாஸே அப்படியே அமைதியாயிருச்சு. தெரியாம வெளியே கத்தி சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு பேசிட்டு வரான். ஈனோஜின் இப்பெல்லாம் பேசான்னு சொல்லிட்டு இருக்கா ஷிகாடாய். பேரடா பர்ட்டோ, நான் தெரியாம பேசிட்டேன், எனக்கு ஃபீலிங்ஸ் பத்தில ஒன்னும் தெரியாதுல, உனக்கு புரியும்லன்னு சொல்லிட்டு பர்ட்டோட கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி நான் இதை பத்தி எதுவும் கவலைப்படலன்னு சொல்றாங்க பர்ட்டோ. ஈனோஜின் சொல்றான், டே ஃபீலிங்ஸ் பத்தில எனக்கு ஒன்னும் தெரியாது, என்னைய மன்னிச்சுன்னு சொல்றான் பர்ட்டோட போயிட்டு. இதுவே வேற ஏதாச்சும் பசங்க வந்து இந்த மாதிரி ட்ரெயின்ல ஏறி பாஞ்சு வந்து இப்படி செவத்தெல்லாம் உடச்சு தள்ளி இருந்தாங்கன்னா இதுக்கு ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க. ஒன்னையும் போடல அப்படின்னு சொல்லி ஈனோஜின் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஈனோஜின் உனக்கு உண்மையில என்ன நடந்துச்சுன்னு தெரியும்னு சொல்லி ஷிகாடாய் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி என்னமோ ஒண்ணு, சரிடா பர்ட்டோ எப்படிடா இருக்குன்னு சொல்லி கேட்காம நல்லா இருக்கண்டா ஈனோஜின் சொல்றான் பர்ட்டோ. ஒன்னு டெங்கி மிரண்டான், நீங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லிட்டு கேட்காம ஆமா எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான் ஷிகாடாய். ஈனோஜின் உனக்கு எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் இருக்கு, ஏன்டா ஓப்பனா என்னெல்லாமோ பேசுறேன்னு சொல்லி ஷிகாடாய் கேட்கான். என்னை மன்னிச்சிருடா, ஃபீலிங்ஸே அறியாம நான் பாட்டுக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா இப்ப நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு பர்ட்டோ கை கொடுக்க வரான். உன்னையெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கையை தட்டி விடுறேன் ஈனோஜின். உன்னை கிளாஸ் ரூம் சொல்றான், நம்ம எல்லாரும் ஒரே கிளாஸ் ரூம், அதனால எல்லாரும் நம்ம நம்பிதான் தீருன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா ஷீனோ கிளாஸ் ரூமுக்கு வரான். பார்த்தா ஷீனோட உருவத்தையே மாத்தி ஒரு மாதிரி கோமாளி மாதிரி ஆக்கி வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன்ல ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தா எடுத்தோன்னே பர்ட்டோ மாசம் ஜம்ப் பண்ணி வேற லெவல்ல வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வந்த முத நாளே வந்து பேசிக் ஸ்ட்ரென்த் எவன் என்னெல்லாம் பண்றானோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஷீனோ. டெங்கி வேகமா வரான். டே பர்ட்டோ கிளாஸ்ல நீ தான்டா செகண்ட் இடத்துல இருக்க, உண்மையில நீ வேற லெவல்ல ட்ரைனிங் எடுத்துருக்குன்னு சொல்றான். நான் 2வது இடமா, முத இடத்துல எவன் இருக்கான்னு சொல்லிட்டு பர்ட்டோ பார்க்கான். இவாபேன்னு ஒருத்தன் பேர் போட்டுருக்கு. இவாபேங்கிறது என்ன மிஞ்சினான்னு சொல்லிட்டு பர்ட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கான். உன்னை தேடி பார்க்காங்க. பார்த்தா அவன் வரவே இல்லை. இவாபே மழை மாதிரி ஸ்டார்ட் அப் உள்ளவங்க எல்லாம் அவ்வளவு பேச மாட்டான் போலுன்னு சொல்லிட்டு டெங்கி பேசிட்டு இருக்கான். எனக்கு ஸ்டார்ட் அப் உள்ளவனான்னு சொல்லிட்டு முழிக்கான் பர்ட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ கிளாஸ் ரூம்குள்ள வரான். டே நம்ம எல்லாம் ஒன்னா சாப்பிடாம சொல்லிட்டு கேட்காம நாங்க மாடிக்கு போய் சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறானுங்க பர்ட்டோவை பார்த்து. ஏன்டா கிளாஸ்ல ஒருத்தர் இல்ல சொல்லிட்டு பர்ட்டோ சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். டே நீங்களும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா அந்த இவாபேங்கிற பையன் படுத்திருக்கான். சடனா எஞ்சி உட்கார்றான். இந்த ரூமை நான் யூஸ் பண்றேன், அதனால எல்லாரும் இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்றான். இவன் தான் இவாபே யுமினோ, கிராஜுவேஷன் எக்ஸாம்ல 2 தடவை தோத்துருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் நீ எங்களோட சீனியரான்னு சொல்லிட்டு பர்ட்டோ கட்டிக்கிட்டு இருக்கான். ஹாயின்னு சொல்றான். ஹொக்காகே பையன் கூட நான் ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன்னு சொல்றான் இவாபே. நான் ஹொக்காகே பையனெல்லாம் கூட ஃப்ரெண்டாக வரும்பல, நான் வந்து பர்ட்டோ ஃப்ரெண்டாக வந்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா இவாபே டென்ஷன் ஆயிட்டான். டே நீலாம் ஒண்ணு இங்க சீனை போட்டுக்கிட்டு கூடாது, என் பக்கத்துல இருந்து தள்ளி நின்னு சொல்லிட்டு இவாபே சட்டையை பிடிச்சி தூக்குதான் பர்ட்டோவை. சடனா இவாபே டென்ஷன் ஆயிட்டான். பர்ட்டோ தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே சடனா போய் டெங்கி போய் பர்ட்டோ பார்த்துட்டு இருக்கான். அவன் சண்டை போடாத டைஜிட்சு ஸ்கில் அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். இவன் ஏன்டா வந்த நாளே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பர்ட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இவாபே சொல்றான், படிப்பு ஒண்ணு நிஞ்சாக்கெல்லாம் தேவை கிடையாடா, ஸ்ட்ரென்த் தான்டா முக்கியம், இந்த முட்டா மக்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவன் படிப்புல தான் தோத்து போயிருந்திருப்பான், அதனாலதான் அவன் 2 வருஷம் உட்காந்துருப்பான். சடனா இவாபே கத்த ஆரம்பிச்சான். டே கரண்ட் ஹொக்காகே வந்து எல்லா ஷினோபியோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஷினோபிடா, அது இந்த ஹிஸ்டரியில ஸ்ட்ராங்கஸ்ட் ஷினோபி அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். உடனே டெங்கி சொல்றான், டே லார்ட் 7th வந்து அவர் நிஞ்சுட்சு யூஸ் பண்ணி உலகத்துக்கு அமைதியை கொண்டு வர நினைச்சாருடா, நீ என்னடா வந்தவன் போறவன் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு சொல்றான். டெங்கி வாய மூடுறா, வீக்கானவன் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே சொல்லிட்டு இருக்கான், டே நம்ம லார்ட் ஹொக்காகே வந்து நிஞ்சா வார்ல வந்து ஒரு காலகட்டத்துல ஃப்ரண்ட் லைன்ல இருந்து சண்டை போட்டவருடா, அந்த சமயத்துல இந்த மாதிரி படிப்பு இடுப்பு எதுவுமே கிடையாது சொல்லிட்டு இருக்கான். நிஞ்சா தான்டா முக்கியம், இவன் இன்னும் படிக்க சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த பர்ட்டோங்க அப்போட நல்லதாண்டா வாழுறான், ஏன்னா ஒரு வீக்கானவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே டெங்கி டென்ஷன் ஆயிட்டான். பர்ட்டோனும் அவங்க அப்பாவோட நிழல் எல்லாம் வாழறன்னு சொல்றான். டேய் நான்
நான் ஒன்னும் மத்தவனை பண்ணி இந்த அகாடமில சேரலடா, பர்ட்டோ பார்த்தாண்டா இந்த அகாடமில சேர்ந்தன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல நடந்து வரான் டெங்கி. அவனை பத்தி என்ன தெரியும் சொல்லி கேட்காம பார்த்தா இவாபே சட்டையை பிடிச்சி தூக்கிட்டான். தோக்கடிச்சிட்டு நீ பேச சொல்றான் இவாபே, உடனே பர்ட்டோ மிதிச்சு தள்ளுதான் இவாபேவே. அடே ஸ்ட்ரென்த் தானடா நீ வந்து ஷினோபின்னு சொல்ற, வாடா அதை நான் காட்டுறேன்னு சொல்றான் பர்ட்டோ. பர்ட்டோ வேண்டான்னு சொல்றான் சிக்கடாய். டேய் நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன், இனிமேல் இவங்களோட சண்டை போடக்கூடாதான் நினைச்சேன், ஆனா இவங்களோட சண்டை போட்டு தீர்னு ஒரு சூழ்நிலை வந்தா நான் சண்டை போட்டு தீர்வுன்னு சொல்றான் பர்ட்டோ. கிளாஸே மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஈனோஜி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு சாய் மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கான். பார்த்தா அவங்க கிளாஸுக்கு ஷீனோ தான் சென்சையா இருக்கான். பார்த்தா அந்த சமயத்துல ஆன்காங் சொல்லிட்டு அன்பு பிளாக் ஆப்ஸ் ஒருத்தி இருப்பாள், அவதான் இப்ப ஜப்பியா இருக்கா. பர்ட்டோ முத நாளே சஸ்பெண்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்க கட்டிக்கிட்டு இருக்கா. ஆமா முத நாளே சஸ்பெண்ட் ஆயிட்டா, அவனுக்கு வந்து நான் டீச்சரா இருப்பேன் நினைச்சு கூட பாக்கலாம்னு சொல்லிக்கிறேன் ஷீனோ. ஆனா இப்ப எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, அவங்கள்ட்ட நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் உள்ள. பார்த்தா கிளாஸ் இருக்குள்ள பொண்ணு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா கிளாஸ்க்குள்ள யாருமே இல்ல. என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாம் எங்கடா போனான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா சடனா வந்து சண்டை போடுறதுக்கு ஒரு ஏரியால வந்து நின்னுட்டு இருக்காங்க. கிளாஸ்ல கேட்கா கிளாஸ்ல வந்து சென்சே கேட்டப்ப என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்கள காரணமா சொல்லிட்டு நம்ம இங்க நின்று வேடிக்கை போப்போம்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. உன்னை யோபா கேட்கான், டே பயந்தினா இங்க இருந்து போயிருந்து சொல்லிட்டு இருக்காம. டே நான் ஆல்ரெடி எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைச்சேன், இங்க இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்றான் பர்ட்டோ. உன்னை யுவாபே சொல்றான், டே இது ஒரு நிஞ்சுட்சு மேட்ச், அதனால அகாடமி ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் சண்டை போட போறேன்னு சொல்றான். அதனால அந்த வெப்பனை யூஸ் பண்ண போறதில்லன்னு சொல்றான். வெப்பனை யூஸ் பண்ண செத்து போன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. இது எல்லாமே என்னோட தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. டே இதுக்கெல்லாம் கவலைப்படாடா, சேலஞ்ச் பண்ணது வந்து இவாபே தானே, சரி நம்ம திரும்பி சஸ்பெண்ட் ஆக போறோம், அதனால இதுக்கெல்லாம் கவலைப்படாத சொல்லிட்டு இருக்கான் சிக்கடா. இனஜி சொல்றான், பர்ட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான்டா, அவன் ஒண்ணு கோலை கிடையாது, அவன் ஒரு முட்டாளு அப்படின்னு சொல்றான். சடனா எடுத்தோடனே சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தா சுரிங்கன்னு வீசி மாஸ்க் காமிச்சிட்டு இருக்கானுங்க. பார்த்தா பர்ட்டோ பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா பர்ட்டோ கண்ணி மிக்கிறதுல பின்னாடி இருந்து அடிக்க வரான். பார்த்தா அவன் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். இவாபே சொல்றான், இதுல என்கிட்ட ஒர்க்காக சொல்லிட்டு தூக்கிக்கிட்டு வீசுறான் பர்ட்டோவை பிடிச்சி. என்னடா பர்ட்டோ உன் கதை முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு இவாபே கட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா எனர்ஜி எல்லாம் நின்றுட்டு இருக்கான். பர்ட்டோ இதுக்கெல்லாம் அசர மட்டும் அசால்ட்டா இன்ஜின் நின்றுட்டு இருக்கான். ஆனா வந்து சாரடாவும் சோச்சும் மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மேட்ச் உண்மையில நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. பர்ட்டோ இவாபேக்கெல்லாம் பக்கத்துல கூட வரமாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா பர்ட்டோ என்ன நினைச்சானே தெரியல, சுரிங்கனத்துக்கு வீசி சுத்திக்கிட்டு வரான். சடனா ஒரு கல்லுக்கு முன்னாடி மறைஞ்சு பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா இவாபே சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா இவாபே டென்ஷன் ஆயிட்டான். பிளாக் பண்ணிட்டு நெஞ்சில ஒரு மிதி மிதிக்கான். பார்த்தது ஒரு ஷேடோ க்ளோன். பார்த்தா பர்ட்டோ அங்க கல்லுக்கு பின்னாடி சுத்தி சுத்தி வந்தாம்ல, எல்லாமே அங்கங்க ஷேடோ க்ளோனை போட்டு வச்சிருந்திருப்பான் போலுக்கு. வேகம் வந்து இவாபே அடிச்சு நொறுக்கான வரான். பார்த்தா அது சப்ஸ்டிடியூஷன் ஜிட்சு. எங்கடா போனான்னு சொல்லிட்டு பர்ட்டோ தேடிக்கிட்டே இருக்கான். சடனா பார்த்தா பர்ட்டோக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருக்கான். பர்ட்டோவே லாக் பண்ணி தூக்கிட்டான். கழுத்தை நெரிக்கான். பார்த்தா அதுவும் ஒரு ஷேடோ க்ளோன் ஜிட்சு. உன்னோட சப்ஸ்டிடியூஷன் ஜிட்சு உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இவாபே. நீ போட்ட ஷேடோ க்ளோன் ஜிட்சு நல்லா தான்டா இருக்குன்னு சொல்றான். நீ போட்ட சப்ஸ்டிடியூஷன் ஜிட்சு உண்மையிலே சூப்பர்னு சொல்றான் பர்ட்டோ. டேய் நீ போட்ட ஷேடோ க்ளோன் ஜிட்சு நல்லா தான் இருக்குன்னு சொல்றான் இவாபே. ஒன்டே நிறைய சக்கரா இருக்கும் போலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சக்கரானா என்னன்னு சொல்லிட்டு டெங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா டெங்கிக்கு சக்கரானா என்னன்னே தெரியாது. ஹியூமன் பாடில இருந்து கம்ப்ரைஸ் பண்ணி செல் மூலியமா வெளியே வரது சக்கரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நிஞ்சுட்சுவை கத்திக்கணும்னா நம்ம சக்கரா வந்து முதல்ல கண்ட்ரோலா வச்சுக்கணும்டா, அப்பதான் நம்மளால நிஞ்சுட்சு போட முடியும்னு சொல்றான் சிக்கடாய். அவனுக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். திரும்பி பர்ட்டோ 4 ஷேடோ க்ளோன் இறக்கிட்டு சுத்திக்கிட்டு வரான். அவன் பார்த்தா இவாபே நோரிக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தனையும். டேய் உன்னோட தேவையில்லாம ஷேடோ க்ளோனை இறக்கடா, உன்னோட சக்கரா தான்டா வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா டென்ஷன் ஆயிட்டா இவாபே. பார்த்தா ஒரு ஸ்மோக் ஸ்கிரீனை போட்டு அங்க இருந்து மறைஞ்சு போறான். டேய் நிஞ்சுட்சு இவாபே பக்கத்துல யாருமே நிக்க முடியாது சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. ஏன்னா அவன் சமயத்திலே அவன் தான்டா டாப் ஸ்டூடெண்ட் நிஞ்சுட்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இந்த பர்ட்டோ தேவையில்லாம நிறைய பிரச்சனை எழுதி வச்சுன்னு சொல்லிட்டு சிக்கடாய் பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா பர்ட்டோ வந்து இவாபே பார்த்துட்டான். ஓடி போய் நொறுக்கி எரியலான்னு பார்க்கான். ஆனா இவாபே நொறுக்கிட்டு விட்டான் அவனை. ஸ்மோக் ஸ்கிரீன் போட்டனால பர்ட்டோவால பார்க்கவே முடியல. இருந்தாலும் இவாபே பாஞ்சு அடிக்கலான்னு போறான். ஆனா நொறுக்கி எரியுதான் இவாபே. உன்னை கிளாஸ் ரூம் சொல்றா பர்ட்டோன்னு அவங்க அப்பாவோட ஷேடோல எல்லாம் வாழல, அவனா தான் எல்லாமே செய்யறான்னு சொல்லிட்டு. டேய் ஹோக்காகே பையன் உன்னோட கதை முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு இவாபே கட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா எனர்ஜி இல்லாம நின்னுட்டு இருக்கான் பர்ட்டோ. ஆனா இருந்தாலும் நக்கால சிரிக்கான் பர்ட்டோ. பர்ட்டோ சொல்றான், டேய் உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் தோக்க மாட்டேன்டா, ஏன்னா ஸ்ட்ரென்த்தை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் நினைக்கல அப்படின்னு சொல்றான் அவன். உன்னை இவாபே சொல்றான், டேய் உனக்கு இன்னும் புரியலடா, ஒரு பவரை வச்சு தான்டா ஹோக்காகே ஆக முடியுமா ஆக முடியாதுன்னு சூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு இருக்கான். உன்னை இவாபே கத்திக்கிட்டு இருக்கான். டேய் நான் நிஞ்சுட்சுல நான் தான்டா டாப் ரேங்க், ஆனா என்னால பாஸ் பண்ணவே முடியல, இதெல்லாம் என்னடா நிஞ்சா அகாடமி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ படிக்கிறதுல ரொம்ப கோலையா இருந்திருப்ப போலுக்கு, அதனாலதான் நீ தோத்திருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. அப்படி சொன்னா இவாபே டென்ஷன் ஆகுறான். நீ நிஞ்சா ஆகணும்னு முடிவெடுத்தினா எத்தனை வாட்டி தோத்தால் நீ முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும்டா, நீ இதுக்கு தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டு பர்ட்டோ டென்ஷன் ஆகுறான். நீ படிக்கிற கிளாஸே ஸ்கிப் பண்ணுவ, அட்டனும் பண்ண மாட்டேன், அப்பனே எப்படி நீ பாஸ் ஆகும் சொல்லிட்டு பர்ட்டோ டென்ஷன் ஆகுறான். டேய் நீ எதுவுமே பண்ணாம இருந்துக்கிட்டு மத்தவங்களை ஏன்டா குறை சொல்ற சொல்லிட்டு கத்துறாம. உன்னை இவாபே டென்ஷன் ஆயிட்டான். பர்ட்டோ தூக்கி வீசுறான். டேய் உன்ன மாதிரி ஒரு ஆள்டெல்லாம் தோக்கமான்னு சொல்லிட்டு வேகமா பர்ட்டோ அடிக்கலாம் வரான். பார்த்தா சடனா மறைஞ்சு போயிட்டான் இவாபே. பார்த்தா மேல நின்று இருக்கான். டேய் க்ளோன் ஜுட்ஸ்ல இனிமேல் என்கிட்ட ஒர்க் ஆகாது, உன்ன ரியல் பாடியே நொறுக்கி எரிய போன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வரான். வேகமா வந்து பர்ட்டோ அடிச்சு நொறுக்கலான்னு போறான். பார்த்தா அது ஷேடோ க்ளோன் தான். பார்த்தா பர்ட்டோ பின்னாடி இருந்து மாசா வரான். நாளா ஹோக்காகேவோட ஷேடோல எல்லாம் வாழலன்னு சொல்லிட்டு வேகம் வந்து இவாவே விட்டு நொறுக்கு எரிதான். பார்த்தா இவாவே செதறிட்டான். எல்லாருமே ஒரு கஷ்ட சூழ்நிலை தாண்டா வந்திருப்பாங்க, யார் வழியிலே வந்து நின்றுகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பர்ட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவாவே டென்ஷன் ஆயிட்டான், குதிச்சுக்கிட்டு போறான். பார்த்தா அவனோட ஆயுதத்தை எடுத்து போட்டு அடிச்சு நொறுக்கலான்னு போறான். பார்த்தா எர்த் ஸ்டீல் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை வச்சு தரல ஒரு தட்டு தட்டுறான். பார்த்தா இடமே 2 துண்டா செதறுது.
பர்ட்டோ முழிக்கான். சரி நம்ம கதை முடிஞ்சிட்டு அவ்வளவுதான் சொல்லிட்டு நானும் ஹோக்காகே மாதிரி ஆக போறேன்டா, அதனால அவரை மாதிரி நான் சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவாபே வாழ்க்கை எப்படிலாம் முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகம் வந்து அடிச்சு நொறுக்கலான்னு போறான். பார்த்தா சுத்தியில வந்து ஏதோ ஒரு பறவை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. சூப்பர் பீஸ்ட் ஸ்கிரால்டா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு சிக்கடாய் பார்த்தா ஈனோஜி தான் தூக்கிட்டு போயிருக்கான். பார்த்தா சாய் போட்டு ஜுட்சுவை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்பெல்லாம் பண்ணு சொல்லிட்டு இவாபே கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ தான் முதலே சொன்னில அந்த ஆயத்தை யூஸ் பண்ண மாட்டேன்ட்டு, இப்ப மட்டும் ஏன்டா யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஈனோஜின்னு கேட்கா. இது ஒரு சமமான ஃபைட்டா இருக்குன்னு சொன்னேன், அப்பன கிட்ட வெப்பனை யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்காம அப்படி கேட்டேன்னு இவாபே தலையே தொங்கிருச்சு. நீ சொன்னது கரெக்ட் தான், நான் தோத்துட்டேன்னு சொல்றான் அவன். உன்னை மக்கள்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னு சீனோ வேகமா வரான். டே பர்ட்டோ என்னடா பண்ணி தொலைச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தா பர்ட்டோ ஒரு தம்ஸ் அப்ப போடுதான். பார்த்தா அடுத்த நாள் கிளாஸ்ல நிறைய பேர் வந்து பர்ட்டோ வந்து பேச வந்துட்டாங்க. டே பர்ட்டோ இன்னைக்கு நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு விட்டுட்டு போன பசங்க எல்லாம் கேட்காங்க. சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசுறான் பர்ட். உன்னை சோச்சோ கேக்கா கிளாஸ் ரப் நீ என்ன பர்ட்டோ மேல ரொம்ப ஆர்வம் கட்டுது, என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா சோச்சோ. ஏன்னா ஒரு கிளாஸ் ரப் அதனாலதான் இப்படிதான் செஞ்ச, வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்றான். ஒன்னு இன்னும் 2 பசங்க பேசிட்டு இருக்காங்க. எப்பனாலும் திரும்பி பிரச்சனை பண்ண வருவான்னு நினைக்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி கவலைப்படாத, ஹொக்காகேயோட பையன் ஒருத்தர் இருக்காமல, அவர் ஷேடோல வாடுதுவன், அவன் பாத்துக்கிட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உன்னை ஈனோஜின் சடனா முன்னாடி வரான். டே பர்ட்டோ ஒன்னு அவனுக்கண்டி சண்டை போடலடா, அவனோட கிளாஸ்மேட் கண்டி தான் சண்டை போடான்னு சொல்றான். சரி நீங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருந்தா நீங்க வந்து டெங்கியை காப்பாத்திருக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஈனோஜின் கேட்கான். நீங்க எல்லாம் ஒரு கோமாளின்னு சொல்றான் ஈனோஜின். அதுக்கப்புறம் பார்த்தா இவாபே கிளாஸுக்குள்ள வரான். வேகமா பர்ட்டோ மட்டும் வந்து நின்றுட்டு இருக்கான். ஹலோ இவாபே அப்படின்னு சொல்றான் பர்ட்டோ. பார்த்தா இவாபையும் ஹாயின்னு சொல்றான் பர்ட்டோக்கு. பார்த்தா அவன் கிளாஸ கட்டடிக்காம அடுத்த நாள் வந்து கிளாஸ்க்குள்ள வர ஆரம்பிச்சான், படிக்க வந்துட்டான். உன்னை ஷீனோ கிளாஸுக்குள்ள வரான். உன்னை எல்லாரும் எந்திரிச்சு தலை வணங்குறாங்க. பார்த்தா அதோட எபிசோட் இப்படி தான். அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனுங்க மறந்துங்க. See you, bye.